எனக்கு இந்த கவிஞர வந்து ரொம்ப முன்னாடி தான் பார்த்துருக்கேன். பாரிஸ் அவருடைய கவிதைகள் நான் இதுக்கு முன்னாடி படிச்சதில்ல. வீரல் பதிப்பகம் வந்து இந்த மாரி இது புக்கு போட போறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா, இந்த புக் வர்றது ரொம்ப தாமதம் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன் இல்லையா? அடிச்சு அத பிரிண்ட் போட்டு அப்புறம் எவனையான்னு கோஆர்டினேட் பண்ணி அவர முன்னுரை வந்து ஒரு 6 மணி நேரமா எழுதியிருக்காரு. 6 மணி நேரம் 6 ஹவர்ஸ். எப்படி எழுதுனாருன்னு கேட்டேன் எல்லார்கிட்ட. 6 மணி நேரம் இருந்து எழுதுனாரு. பயந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாய்ங்க. என்ன பயந்துட்டீங்களாண்ணே? அவர் எழுதுற கவிதை வேற மாரி இருக்கும். அது அவர் கவிதை நம்ம ஒண்ணு வாசிப்போம் இப்ப. அது பயங்கரமான ஒரு கவிதை வச்சிருக்கேன் அவர் கவிதைய. ரொம்ப பயங்கரம். பாரிசாரன் படிச்சோனே எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு. கவிதை வந்து நம்ம வந்து எளிய சொற்கள் கொண்டு எழுதுறோம். அவர் வந்து பிரமிழ தாண்டி எழுதுறாரு. பிரமிழ் கவிதை கூட ஓரளவு வந்து நம்ம பிரமிழ் கவிதை ஒண்ணு வச்சிருக்கேன். அது நம்ம படிச்சுக்கலாம். இவைங்க வேற 2, 3 நாளைக்கு முன்னாடி இந்த புத்தகம் குடுக்குறாய்ங்க. இவ்வளவு கனமான புத்தகத்த. அ பார்க்க தான் சின்னதா இருக்கு. உள்ளுக்குள்ள வந்து பயங்கரமா இருக்கும். அ வார்த்தைகள்லாம் வந்து பின்னி பெடல் எடுத்திருக்கீங்க நண்பா. உண்மையில உங்களுக்கு வந்து இந்த வருஷம் விருது குடுக்க மாட்டாய்ங்க. ஏன்னா நல்ல தொகுப்பு இல்ல. குடுக்க மாட்டாய்ங்க சத்தியமா. விருதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. விருது அனௌன்ஸ் பண்ணுவாய்ங்க. நம்மளும் விருந்தடிச்சு அனுப்புவோம். 2 புக்கு, 4 புக்கு அனுப்பி வைப்போம். எல்லாத்தையும் வாங்கி அங்கிட்டு வித்துருவாய்ங்களா என்னன்னு தெரியல. ஆனா அவிங்க குழுவுலயே ஒருத்தன் இருப்பான். அவனுக்கு அத குடுத்துருவாய்ங்க. ஆனா ஒரு 1000 புக்கு சேர்ந்துரும்னு நெனைக்கிறேன். அது என்ன பண்ணுவாய்ங்கன்னு எனக்கு தெரியலங்க. ஆ இது மாரி கலெக்ட் பண்ணி நெறைய பேர் இந்த புக்கு கலெக்ட் பண்றதுக்காகவே விருது அனௌன்ஸ் பண்ற கூட்டமும் இருக்கு இந்த ஊர்ல. ஆ அது அது வேறையா? அ அதாவது என்னன்னா, இவரு வந்து ஒரு பீடி குடிக்கிறத பத்தி ஒரு கவிதை எழுதியிருக்காரு. எனக்கு ரொம்ப புடிச்ச கவிதை இது. ஏன்னா, இதுக்கு ஒரு அனுபவம் இருக்கு. கோணங்கி எழுத்தாளர் கோணங்கி வீட்ல அவர் பேர் என்னன்னா? திருத்தி குடுப்பாரு பாரு. அவரா? பேர் சொல்லுங்க. இறந்து கூட போயிட்டாரு. சரி அது அ பேர் மறந்து போச்சு. சாந்தாரம். சாந்தாரம் நல்ல மொழிபெயர்ப்பாளர். அ கோணங்கி கூட எப்பவுமே இருப்பாரு. கோணங்கி கூட இருப்பாரு. கோணங்கி மொழிபெயர்த்து குடுப்பாரு. நெறைய வேலை பண்ணுவாரு. கோணங்கி வீட்ல வந்து தங்குவாரு அவரு. அவருக்கு ஒரு இடம் மாடியில குடுத்துருவாரு கோணங்கி. அவரு என்ன பண்ணுவாரு, நைட்டு பூரா முழிச்சு பீடியா குடிச்சு, குடிச்சு ஒரு டப்பா ஒண்ணு குடுத்திருந்தாரு. அந்த டப்பால பூரா பீடிய போட்டுருவாரு. நைட் தூங்க மாட்டாரு. காலையில எந்திரிச்சு பார்த்தா, அந்த டப்பா நிரம்பி அறை பூரா பீடி துண்டா கிடக்கும். கோணங்கி மறுநாள் வந்து பார்த்துட்டு, "என்னடா இது நான் உனக்கு டப்பா குடுத்தேன். டப்பாவும் நிரப்பி சுத்தி போட்டு வச்சிருக்க. எப்படியா பீடி குடுப்ப?" அப்படிங்கிற மாரி அந்த கவிதைய எனக்கு படிச்சோனே எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. அவருக்கு உயிரோட இல்ல அந்த சாயந்தரம். இருமிக்கிட்டே இருப்பாரு. பீடிய குடிச்சுட்டு இருமிக்கிட்டே இருப்பாரு. அது அது தொந்தரவான ஒரு கவிதை. அந்த கவிதை இவரு எழுதியிருக்காரு. எனக்கு அது ரொம்ப அந்த கவிதை புடிச்சிருந்தது. அந்த கவிதை படிக்கட்டுமா? அது சுத்தமான வீட்ல பீடி குடிக்கிறது ரொம்ப பயங்கரமானது தான். நானும் இப்ப லாட்ஜ்ல அத அனுபவிச்சு தான் இருக்கேன். சுத்தமான வீட்டில் பீடி பற்ற வைக்கும்போது நினைவுக்கு வருவதெல்லாம் சொல்லத்தகாதவைன்னு போட்டிருக்காரு. அது என்ன என்ன சொல்லத்தகாதன்னு நான் யோசிச்சு பார்த்துட்டே இருந்தேன். என்ன சொல்லத்தகாதவை அப்படிங்கிறது எனக்கு பல விதமா நான் யோசிக்கிறேன் அத. சாம்பல் ஏந்த ஒரு சிற்பக் கிண்ணம். அந்த இமேஜ் ரொம்ப நல்லா இருக்கு. சாம்பல் ஏந்த ஒரு சிற்பக் கிண்ணம், சாய ஒரு நாற்காலி அப்படின்னு எழுதியிருக்காரு. ஒரு ஜென் கவிதை மாரி ஒரு 4, 5 வரியில ஒரு இமேஜ வந்து ஒரு அழகா இந்த கவிதையில வந்து கிரியேட் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். எனக்கு ரொம்ப இந்த கவிதை பிடிச்சது. இன்னொன்னு என்னன்னா, எது கவிதை அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்கு. வைரமுத்து, வாலி, மேத்தா, அப்துல் ரஹ்மான் இப்படி நிறைய பேர நம்ம கடந்து வந்திருக்கோம். அப்புறம் பாரதியார், பாரதிதாசன் இப்படி கடந்து நிறைய கவிதைகள கடந்து வரோம். இப்ப வந்து பாரிசாலன்ட்ட வந்து நிக்கிறோம் நம்ம.
அதுக்கு முன்னாடிலாம் படிச்சதெல்லாம் நம்ம வந்து எளிய கவிதை, பாரதி வந்து வசன கவிதை எழுதினது அதெல்லாம் படிச்சோம். அதெல்லாம் ரொம்ப நமக்கு எளிமையா இருந்தது. ஓகே. இவர் வந்து ரொம்ப அடர்த்தியா வந்து கவிதைய எழுதியிருக்காரு. அது ஏன் அப்படி எழுதினாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அது ஒரு விதமான பித்து மனநிலை. அண்ணன் எழுதியிருக்காரு இன்னொரு சித்து மனநிலை, பித்து மனநிலை அப்படி எழுதியிருக்காரு. அது ஒரு மேட்னஸ் தான் நினைக்கிறேன். இந்த மாரி ஒரு பொயட்ரிய வந்து பிரசன்ட் பண்றது. அதாவது அவருக்குள்ள ஏதோ ஒரு ஒரு விஷயம் இருக்கு. ஏதோ ஒரு ஏதோ ஒரு கிளர்ச்சி, ஒரு மனக்லேசம், ஏதோ ஒரு பிரச்சனை. அவர் வந்து கவிதைக்குள்ள ஏன் இவ்ளோ ஆழமா ஏன் வந்து மொழிய பயன்படுத்துறாரு? சமஸ்கிருத எல்லாரும் சொன்ன மாரி, சமஸ்கிருத சொற்கள் நானும் அண்ணனும் அன்னைக்கு பேசிட்டு இருக்கும்போது சமஸ்கிருதம் பத்தி பேச்சு வந்தது. ஆனா தமிழ் தான் மூத்த மொழி இல்லையா? ஆனா சமஸ்கிருதம் அவசியம் கத்துக்கணும்னு அண்ணன் சொன்னாரு. அவனே அண்ணன். மொழி கத்துக்கிறது தப்பில்ல. ஏன் சமஸ்கிருத கலப்பு தமிழ்ல ஏன் வந்தது அப்படிங்கிறது தெரியல. இப்ப நம்ம எழுதும்போது கூட சில வார்த்தைகள் நம்மள அறியாமலே சமஸ்கிருத சொற்கள் வருது. மலை பிரவாகம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்றோம். நெறைய வார்த்தைகள் வந்து நம்ம அறியாமலே பயன்படுத்தக்கூடிய சமஸ்கிருத சொற்கள் தமிழோட கலந்துருச்சு. அதான் பிரச்சனை. இவர் வந்து லாசாரா மாரி கொஞ்சம் டீப்பா போயிட்டாரு. பாரிசாரன் வந்து லாசாருடைய அபி, புத்திர போன்ற கதைகள் படிச்சோம்னா, அப்படிதான் இருக்கும். மேக்ஸிமம் வந்து அந்த தமிழ்ல சமஸ்கிருத வார்த்தைய போட்டு தான் எழுதியிருப்பாங்க. ஆனா எல்லாரும் அத படிச்சாங்க. புத்திர, அபிலாம் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு மக்கள் இலக்கிய ஆர்வலர்கள் மத்தியில மிக பிரபலமான புத்தகங்களா இன்னைக்கு வரைக்கும் அந்த புத்தகங்கள் வந்து ஒரு கிளாசிக்கா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால பாரிசாரனுடைய கவிதைகள் வந்து 2 நாளா 3 நாளைக்கு முன்னாடி படிச்சது வந்து எவ்வளோ டீப்பா என்னால பேச முடியும் தெரியல. இன்னும் கொஞ்சம் முன்னாடி குடுத்துருந்துருக்கலாம். பிடிஎஃபா கூட குடுத்துருக்கலாம். அது பரவால்ல. எது கவிதை? எது நல்லதொரு கவிதை? எது நல்ல வடிவம்? எது கவிதைக்கான பாடுபொருள்? இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கவிஞனுக்கும் ஒவ்வொரு அனுபவம் வந்து இருக்கு. இவருக்கு வந்து வித்தியாசமான அனுபவங்கள் நெறைய வாழ்க்கையில வந்து அவர் நெறைய தோல்விகள சந்திச்சிருக்காருன்னு நெனைக்கிறேன். நெறைய வாழ்க்கையில தோல்விகள், துயரங்கள் நெறைய சந்திச்சிருக்காரு. ஆ வாழ்வியல்ல அவருக்கு ஏற்பட்ட வாழ்வியல் அனுபவங்கள் ஏற்பட்ட மிக மோசமான அனுபவங்களே அவர் கவிதைகளா எழுதியிருக்காருன்னு நெனைக்கிறேன். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள வந்து கவிதையா எழுதியிருக்கிறார். அந்த கவிதைய நான் படிக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது. நான் அவர்ட்ட கேட்டேன் நானு. "இது உங்களுக்கு வாழ்க்கையில நடந்த ஒரு பிரச்சனையா?" அப்படின்னு கேட்டேன் நான். "ஆமா" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு பழகுறதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு மனிதன். ஒரு கவிஞனா இருக்கக்கூடிய பாரிசாரனுடைய கவிதைகள் எல்லாமே எல்லாத்தையுமே நான் படிக்கல. எவனி அண்ணன் சொன்ன மாரி சில கவிதைகள வந்து வாசிச்சுட்டு மட்டும் போயிடலாம். அந்த அது ஒரு மியூசிக்கல் இருக்கு. ஒரு ரிதம் இருக்கு அதுக்குள்ள. அத வந்து வாசிச்சுட்டு மட்டும் அதுக்கு எதையுமே நம்ம அர்த்தம் கண்டுபிடிக்க வேண்டியதில்ல அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுச்சு. அது படிக்கிறதுக்கான சுகமா இருக்கு. அது அந்த வரிகள நம்ம படிக்கும்போது சுகமா இருக்கு. அதுக்கு அர்த்தம் ஏன் நம்ம தேடணும்? ஒரு கவிதைக்கு அர்த்தம் தேவையா? அப்படிங்கிற மாரி கேள்விலாம் வருது. ஒரு கவிதைய ஏன் அர்த்தப்படுத்தணும்? கவிதைக்கு ஏன் பொருள் பொருள் கொள்ளணும்? அப்படிங்கிறனால. கம்பராமாயணம்னு நம்ம படிச்சோம்னா நமக்கு சத்தியமா புரியாது. ஒரு பாடல் கூட நமக்கு புரியாது. ஏன்னா நமக்கு இலக்கியம் அவ்வளோ தூரம் பயிற்றுவிக்கப்படல. நம்ம வந்து கம்பராமாயணம் படிக்கிற அளவுக்கு நமக்கு நாலேட்ஜ் கிடையாது. இந்த அளவுக்கு நமக்கு பாடத்திட்டங்கள்ல வந்து கல்வி முறை, சிஸ்டம் ரஜினிகாந்த் சொன்ன மாரி சிஸ்டம் சரியில்ல. அது ஒரு பெரிய பிரச்சனை. இப்ப எனக்கு இலக்கணமே தெரியாது. தமிழ் இலக்கணமே தெரியாது. நான் பேச்சு வழக்குல நம்ம வந்து பேசுற மொழியிலிருந்து எனக்கு தெரிந்த சொற்கள வச்சு தான் என்னுடைய கவிதைகள நான் பாரிசாரகன் வந்து நெறைய வாசிச்சிருப்பாருன்னு நெனைக்கிறேன். நெறைய பிரமிழோட கவிதைகள், நெறைய வாசிப்பு அவருக்கு இருக்குன்னு நெனைக்கிறேன். நீங்க சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. நெறைய வாசிப்பு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தான். ஏன்னா, அவ்வளவு சொற்கள் வந்து அவருக்கு எங்கருந்து இந்த மாரியான சொற்கள் அவருக்கு எப்படி வந்தது? அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்வியா தான் இருக்கு. அதுக்கான காரணத்த அவர் சொல்லலாம் இங்க மேடையில. பிரமிழோட ஒரு கவிதை வந்து எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு நல்ல கவிதை இது. அத நான் படிக்கிறேன். இந்த நேரத்தில படிச்சா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ம். சமுத்திரக்கரையின் பூந்தோட்ட மலர்களிலே தேன் குடிக்க அலைந்தது ஒரு வண்ணத்து பூச்சி. வேலை சரிய சிறகின் திசை மீறி காற்றும் புறந்தோட கரையோர மலர்களை நீத்து கடல் நோக்கி பறந்து நாளிரவு பாராமல் ஓயாது மலர்கின்ற எல்லையற்ற பூவொன்றில் ஓய்ந்து அமர்ந்தது முதல் கணம் உவர்த்த சமுத்திரம் தேனாய் இனிக்கிறது. இது படிக்கிறதுக்கு எவ்வளவு சுகமா இருக்குல்ல. தமிழோட இந்த கவிதை வந்து அதுல இருக்கக்கூடிய அந்த படிமங்கள், அதாவது பிரமிழ்லாம் வந்து படிமத்த அடுக்கிக்கிட்டே போவாரு. அந்த படிமம் வந்து
வாசிக்கிறவனுக்கு அழகான ஒரு காட்சியை கண்முன் தோற்றுவிக்கிறது. அதிசயத்தை கொடுக்கிறது. இந்த கவிதை வந்து ஒரு அதிசயமா இருக்கு எனக்கு. இந்த கவிதை எனக்கு படிக்கும்போது ஒரு அதிசயத்தை உண்டு பண்ணுகிறது. இன்னொன்னு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச மிக முக்கியமான ஒரு கவிதை. "சிறகிலிருந்து பிரிந்த இறகொன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதச் செல்கிறது." எவ்வளோ அற்புதமான ஒரு சிந்தனை. அதாவது பிரமிழோட எல்லாரும் எங்க போனாலும் எந்த மேடையிலயும் இந்த கவிதைய வந்து எல்லாரும் கோட் பண்ணுவாங்க. நானும் கோட் பண்றேன். ஏன்னா, ஆகச்சிறந்த ஒரு சிந்தனை இந்த கவிதை. பிரமிழோட இந்த கவிதை எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. கவிதைக்கு எளிமை தேவையா? அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. ஒரு கவிதை படிச்சோன்னா புரியணும். அது எளிமையா இருக்கணும். இல்ல அடர்த்தியா இருக்குது தேவையா? அப்படின்னு யோசிக்கிறேன். நான் வந்து இவரு எழுதுன மாரி நான் செடியனா நாட்டு சங்கத்தில இருக்கும்போது, இந்த மாரி நான் எழுதியிருக்கேன். அது அடர்த்தியான கவிதைகள் எழுதியிருக்கேன். நாங்க தென்றல்னு ஒரு சிறு பத்திரிகை நடத்தினபோது, அதில என்னுடைய கவிதைகள கையெழுத்து பிரதி செடியன் வந்து எழுதுவான். நான் இந்த மாரி கவிதைகளா எழுதி குடுப்பேன். அவன் சொல்லுவான், "என்னடா இவ்ளோ அடர்த்தியா எழுதுற? ஒண்ணுமே புரியல." அப்படின்னு அந்த இடத்துல தான் நானும் வந்தேன். ஆனா அதுலேருந்து விலகி வெகு தூரம் வந்துட்டேன் இப்போ. அப்ப அடர்த்தி இல்லாத கவிதைய வந்து நம்ம கவிதை இல்லைன்னு சொல்றதா? அடர்த்தியான கவிதைய கவிதைன்னு சொல்றதா? அப்படி நிறைய கேள்வி எனக்கு வருது. இவர் கவிதைகள படிச்ச பிறகு தான், நான் இந்த சிந்தனைக்குள்ளே வரேன். ஏன்னா நான் எழுதுற கவிதைகள்லாம் எல்லாருக்கும் புரியிற மாரி தான் என்னுடைய கவிதைகள் இருக்கும். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அப்புறம் சொற்பதம் வந்து கவிதைக்கு எவ்வளவு முக்கியம்? சொற்சேர்க்கை. அதாவது 2 காயின் பண்றது வார்த்தைகள. இவரோட காயினேஜ் வந்து படிக்கும்போது நமக்கு ஒரு மாரி அது அது எப்படி கற்பனைக்குள்ள போறது? அத எப்படி நம்ம வந்து இமேஜ் பண்றது? அப்படிங்கிறது வந்து எனக்கு அந்த சிக்கல் இருக்கு. இவர் கவிதைய படிக்கும்போது. அது வந்து அத எப்படி அந்த மனநிலைக்குள்ள வந்து அவர் எழுதுறாரு. அது ஆட்டோ ரைட்டிங். அதாவது ஆட்டோ ரைட்டிங்னு ஒரு விஷயம் இருக்கு. அ கோனங்கி வந்து கோனங்கி வீட்டுக்குலாம் நாங்க போவோம். நான் அண்ணன்லாம் போவோம். அப்ப என்ன பண்ணுவாருன்னா, நாங்க வந்து எலுமிச்சம்பழம்லாம் வாங்கிட்டு வந்து புழிஞ்சு, சாத்துக்குடி இல்லைன்னா எலுமிச்சம்பழம், வோட்காலாம் வாங்கிட்டு வந்து புழிஞ்சு அத சாப்பிட ஆரம்பிப்போம். வோட்கா நானும் கோனங்கி அண்ணன். அ அப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு நாவல் வந்து எழுதிட்டு இருக்க நாவல் வந்து ஒரு பகுதி எடுத்து, ஒரு ஒரு 10 பக்கம் இருக்கும். ஒரு 5 பக்கம், 10 பக்கம் இருக்கும். அத எடுத்து என்கிட்ட வாசிப்பாருங்க. ஃபுல்லா வாசிப்பாரு. நானும் வந்து புரிஞ்ச மாரி தலைய ஆட்டுவேன். ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா, அது அது ஒரு ரிதம் இருக்கும், மியூசிக் இருக்கும். அது நம்மள வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணும். அது ஒரு இந்த படிமங்கள்ல வந்து காட்சிப்படுத்த முடியாது. நான் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபரு. அவர் சொல்ற இமேஜஸ்லாம் என்னால கன்னா பின்னான்னு யோசிப்பேன் நான் அவர் சொல்றத. "என்ன அப்படியாண்ணே, இப்படியாண்ணேன்னு" கேட்பேன். கேள்விலாம் கேட்காதடா" அப்படிம்பாரு. ஸோ, அந்த மாரி ஒரு ஒரு மொழி. ஏன் கோனிங் அப்படி எழுதுறார்? ஜேம்ஸ் ஜாய்ஸ்ன்னு ஒருத்தன் வந்து வெளிநாட்டுக்காரன் இருக்கான்டா. அவன் எழுதுறதுக்கு வந்து ஒரு அகராதி குடுத்துருவாங்களாம் கையில. அத வச்சு தான் அந்த நாவல நீங்க படிக்கணும் அப்படிங்கிற மாரிலாம் இருக்கு உலகத்துல. ஒரு தடவ நான் வந்து ஆலி பதிப்பகத்துல வேலை செஞ்சேன். ஆலி செந்தில்நாதனுடைய பதிப்பகத்துல எடிட்டரா இருந்தேன். அப்போ வந்து பாலியோட 2ஆம் பதிப்பு வந்தது. அப்ப என்னைய ப்ரூஃப் பார்க்க சொன்னாங்க. எனக்கு வந்து கோனங்கியோட ப்ரூஃப் பார்க்குறதுக்கு நம்ம தொழில் அதுதானே பண்ணி தானே ஆகணும். அத குடுத்தாய்ங்க என்கிட்ட. "இத ப்ரூஃப் பாருங்க" அப்படின்னு. இவ்வளவு பெரிய புஸ்தகம். அத வந்து நான் எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன். ப்ரூஃப் பார்க்கறதுக்காக படிக்க ஆரம்பிச்சேன்னா, அ சில வார்த்தைலாம் எனக்கு தெரியல. என்னன்னே தெரியல. அது என்னன்னு புரியல. எந்த அகராதிலாம் நெறைய வச்சு நான் அதில எடுத்து தேடி தேடி பார்க்குறேன். ஒரு வார்த்தையும் அதில காணோம். நான் போய் சொன்னேன் செந்தில்நாதன்ட்ட, "என்ன இந்த வார்த்தையெல்லாம் சரியா, தப்பான்னே எனக்கு தெரியல. ஆனா அகராதிலயும் இல்ல" அப்படின்னு. "அவர் தனி அகராதி வச்சுருவாருப்பா. அத வச்சு தான் நீ பார்க்கணும்" அப்படின்னாரு. ரொம்ப கடினமான ஒரு மேட்டர் வந்து என் கையில குடுத்து, நான் என்ன செய்றது? அப்படிங்கிற மாரி திகைச்சு போய் கடைசியில அது ஒரு கோணங்கியே வந்து கடைசியில அவர் தான் ப்ரூஃப் பார்த்தாரு. என்னால பார்க்க முடியல. இத வந்து சண்முகம் சுப்பிரமணியம் வந்து கிண்டலால எடுத்துக்குன்னு சொல்லுவாரு. ஐயப்பன் வந்து கோணங்கி நாவலுக்கு அகராதிய வச்சு ப்ரூஃப் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி திரிவாய்ங்க. இந்த மாரி அனுபவங்கள்லாம் அந்த மொழிய வந்து நம்ம பயன்படுத்தும்போது, மொழி சிக்கலாகும்போது, சொற்கள் வந்து நம்ம புலம்புற சொற்கள் இல்லாம, வெவ்வேறு சொற்கள் வரும்போது, நமக்கு வந்து ஒரு ஒரு விதமான ஒரு மாரி டிஸ்டர்பன்ஸ் நமக்குள்ள மனசுக்குள்ள கிரியேட் ஆகுது. அது கவிதையா வரும்போது, இன்னும் வந்து ரொம்ப ரொம்ப எடிட் பண்ணியிருக்காருன்னு நெனைக்கிறேன் இந்த கவிதைய. தெர்ல நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. இந்த கவிதை எழுதப்பட்ட பிறகு, ஆக்குறதுக்கு முன்னாடி அவரே எடிட் பண்ணாரா? யாராவது எடிட் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா எடிட் பண்ணப்பட்டிருக்குன்னு தெரியுது நல்லா.
கடுமையான ஒரு எடிட்டிங் வேலை இந்த கவிதை தொகுப்புல நடந்த மாதிரி நான் ஃபீல் பண்றேன். அதனால தான் அது அடர்த்தி கூடிடுச்சு. அதாவது நிறைய இடையில வாக்கியங்கள உருவிட்டாங்களோ என்னமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஆக்சுவலா அந்த கவிதைகள படிக்கும்போது. அ அதாவது எப்படியா இருந்தாலும், எந்த வடிவத்தில இருந்தாலும் கவிதை, அது கவிதையா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அல்டிமேட்டான ஒரு விஷயம். அதுக்குள்ள ஒரு கவித்துவம் இருக்கணும். கவிதை ரசனை இருக்கணும். இப்போ ஒவ்வொருத்தரும் நம்ம எழுதி எழுதி பார்க்கணும். அது கவிதையா இருக்கா இல்லையாங்கிறது வந்து வாசகம் தான் சொல்ல முடியும். வாசகனால தான் அது கவிதையா இருக்கா இல்லையா? இவர் சொன்னார்ல ஆதிரை வந்து, எனக்கு அந்த கவிதை ரொம்ப அ ஒரு வாசகனா ஃபீல் பண்ணி அந்த கவிதைய வந்து ஒரு சிலாகிச்சு சொன்னார். கவிதை வந்து அவர் ஏன்னா அவருடைய சிந்தனைக்கு ஒத்த கவிதைய தான் அவர் சொன்னாரு. ஏன்னா, அவர் சிந்தனை என்னன்னு எனக்கு தெரியும். அதுலேருந்து அந்த கவிதைய வந்து அவரு அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு பிடிக்கும்ல. அத பிடிச்ச கவிதை அவர் சொல்றாரு. அப்ப ரசனையின் அடிப்படையில தான் ஒரு கவிதை உருவாகுது. இப்ப நீங்க ஒரு கவிதை இவ்வளவு கவிதை எழுதியிருக்கீங்க. அதுல எனக்கு பிடிச்ச கவிதை சில கவிதைகள். யவனி அண்ணன் எழுதுனதுன்னா, அதுல ஒரு கவிதை எனக்கு பிடிக்கும். எல்லாத்தையும் பிடிக்கணும்னு அவசியம் இல்ல. இப்ப லார்க் பாஸ்டன் எழுதுனா, லார்க் எழுதுற கவிதைகள் வந்து அவர் நெறைய எழுதுறாரு. அவர் கவிதைகள வந்து நான் வந்து படிக்கிறேன். சில கவிதைகள் ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கும். இந்த தொகுப்ப வந்து கொண்டு வரதுக்கு வந்து ஒரு மனசு வேணும். அது லார்க் பாஸ்டன் வந்து இந்த கவிதைகள வந்து நான் ஃபோன்ல கேட்டப்போ சொன்னாரு, "ரொம்ப நல்ல தொகுப்புண்ணே. இது வந்து நிச்சயமா பேசப்படும் இந்த கவிதை தொகுப்பு" அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. "அப்படியா? ரொம்ப சிறப்பு. ஆ அண்ணன் தலைமை நீங்க சிறப்புரை" அப்படின்னாரு. "என்னைய போய் ஏன் சிறப்புரைலாம் போட்டீங்க? நான் இதுவரைக்கும் சிறப்புரை பண்ணதே இல்லையே" அப்படின்னு சொன்னேன். "நீங்க பேசுங்க" அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நான் இன்னைக்கு அவர் கூட ஒரு ஒரு பக்கத்து ரூம்ல தான் தங்கியிருந்தேன் பாரி சாருடைய. அவர் வந்து ரொம்ப நல்லா எங்கள உபசரிச்சு, நல்லா கவனிச்சுக்கிட்டாரு. "உங்களுக்கு என்ன வேணும்? சிகரெட் வேணுமா? சாப்பாடு வேணுமா? என்ன சாப்பாடு வேணும்?" எல்லாம் ஒரு அன்போட எங்கள அந்த கவி மனதிலிருந்து கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நண்பா. ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் எவ்வளோ நேரம் பேசலாம் நண்பா? சரி. கவிதைக்குன்னு பெரிய வரலாறு. அ சரளமா சொன்னாரு 2000 வருடம். திருக்குறள்ல ஆரம்பிச்சு அப்படியே போனோம்னா, நெறைய பேர நான் வரிசைப்படுத்திட்டே போலாம். ஹைக்கூ வரைக்கும் சொல்லலாம். பாரதியார் வந்து ஹைக்கூ மொழிபெயர்த்தது. ஆனா, தமிழ்நாட்டுல ஹைக்கூவ வந்து நாசம் பண்ணிட்டாங்கங்கிறது வேற விஷயம். அதெல்லாம் பேசலாம். நல்ல வடிவம் அது. எனக்கு ஹைக்கூ ரொம்ப பிடிக்கும். ஜென் சிந்தனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலா. ஜென் கவிதைகள் ரொம்ப பிடிக்கும். பாரதிதாசனுடைய கவிதைகளும் எனக்கு பிடிக்கும். அதாவது மரபு கவிதை, நவீன கவிதை எழுதுறவன் பாரதிதாசன் கவிதையோ, பாரதியார் கவிதையோ படிக்கக்கூடாதுன்னுலாம் கிடையாது. அவங்களும் நல்ல சிந்தனையோட எழுதியிருக்காங்க கவிதைகள். பாரதிதாசனுடைய ஒரு கவிதை படிக்குமா? ம். "பஞ்சமர், பார்ப்பனர் என்பதெல்லாம் என்ன? இவை பாரத நாட்டுப் பழிச்சின்னத்தின் பெயர் தோழா! ஆலயம் சாமி அமைத்தவர் யாரடி? அறிவை இருட்டாக்கி ஆள நினைப்பவர் தோழா! ஆண்மைகொள் இயேசு புவிக்குப் புரிந்ததென்ன? அவர் அன்பென்னும் நன்முரசு எங்கும் முழங்கினார் தோழா! கோலநல் இயேசு குறித்ததுதான் என்ன? அ கோயிலென்றால் அன்புதோய் மனம் என்றார் தோழா" அப்படின்னு அற்புதமான ஒரு கவிதைய வந்து அவர் வடிவத்துல அவர் வந்து அந்த கவிதையை எழுதின ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ கவிதை இப்படியே வளர்ந்து வளர்ந்து மரப உடைத்து புது கவிதை, அப்புறம் வந்து இந்த மாரி ஹைக்கூ கவிதை, நவீன கவிதை, பின்நவீன கவிதை இப்படியே நெறைய அதனுடைய வரலாறு நீண்டு கொண்டே போகுது. அதுக்கிடையில புது கவிதை வந்தபோது மேத்தா, வைரமுத்து போன்றவர்கள்லாம், காமராசர் போன்றவர்கள்லாம் கவிதை எழுதினாங்க. அப்ப வைரமுத்துவோட ஒரு கவிதை நம்ம படிப்போம். ஜாலியா இருக்கும். "காதலுக்கு கண்ணில்லை என்பது பொய். உனது கண்களைப் பார்த்த பிறகுதான் உன்னை காதலிக்கவே தொடங்கினேன்." அப்படின்னு அந்த ஒரு புது கவிதை வீச்சுல வந்து ஒரு கவிதை பாடுறார். பாரதியோட கவிதைய பத்தி நானும் இன்னைக்கு பேசிட்டு இருந்தோம். அந்த கவிதை ரொம்ப நல்லா இருக்கும். "தீ இனிது" அப்படின்னு. "தீ எப்புட்றா இனிதுன்னு சொல்றது?" நாங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தோம். தீ எப்படி இனிதான்? கை சுட்டுச்சுன்னா நம்ம வந்து தாங்க முடியாது. தீ தானே மிகப்பெரிய பூதங்களில் ஒன்று. அது "தீ இனிதுன்னு எப்படி ஒரு கவிஞனால சிந்திக்க முடியுது?" அப்படின்னு நான் வந்து நம்ம அத பேசிட்டு இருந்தோம். பாரதியுடைய அந்த கவிதைய. அது ஒரு வசன கவிதை தான். அத படிக்கலாமா? எதுல வச்சிருக்கேன்னு ஓகே. "இவ்வுலகம் இனியது.
இதிலுள்ள வான் இனிமை உடைத்து, காற்றும் இனிது, தீ இனிது, நீர் இனிது, நிலம் இனிது, ஞாயிறு நன்று, திங்களும் நன்று, வானத்துச் சுடர்கள் எல்லாம் மிக இனியன, மழை இனிது, மின்னல் இனிது, இடி இனிது, கடல் இனிது, மலை இனிது, காடு நன்று, ஆறுகள் இனியன, உலோகமும் மரமும் செடியும் கொடியும் மலரும் காயும் கனியும் இனியன, பறவைகள் இனியன, ஊர்வனமும் நல்லன, விலங்குகள் எல்லாம் இனியவை, நீர் வாழ்வனமும் நல்லன. எவ்வளவு எவ்வளவு பெருந்தன்மையான ஒரு கவிஞனாக இருக்காங்க. மனிதர் மிகவும் இனியர். நம்ம அப்படி சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஆண் நன்று, பெண் இனிது, குழந்தை இன்பம், இளமை இனிது, முதுமை நன்று. முதுமை நன்றுன்னு சொன்னா எனக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருந்தது. முதுமை வந்த பிறகு உடல் ரொம்ப ரொம்ப பிரச்சனையா இருக்கு. நிக்க முடியல, ரொம்ப நேரம் உட்கார முடியல, பிரச்சனை. ஆனா அவர் நன்றுன்னு சொல்றாரு. அது முதுமையில என்னதான் உனக்கு பிரச்சனை இருந்தாலும் அதை நீ நல்லதா நினை அப்படிங்கிற. உயிர் நன்று, சாதல் இனிது. பிரமாதம் முடிச்சிருக்காரு பாருங்க. சாதல் இனிது. கைதட்டுங்க பாரத். செத்து போறதை விட இந்த உலகத்துல வேற சுகம் எதுவுமே இல்லைங்கிறது தான் அந்த கவிதையோட அல்டிமேட்டான விஷயமா. அழகா வசன கவிதையில பாரதி மாதிரி ஒரு ஒரு புரட்சிகர சிந்தனை உள்ளவன், தொலைநோக்கு பார்வை உள்ளவர் கவிஞன், தமிழுக்கு கிடைத்த பெரும் சொத்து அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனா பாரதி விமர்சிக்கக்கூடிய இடங்களும் இருக்கு. அது எவனையான சில நேரங்கள் சொல்லுவார். அதாவது பாரதியை நம்ம கொண்டாடவும் செய்வோம், விமர்சிக்கக்கூடிய இடங்களும் பாரதியிடம் இருக்கிறது என்று எவனையான என்கிட்ட பல முறை சொல்லியிருக்காரு. அப்புறம் லார்ட் பாஸ்டனுடைய ஒரு கவிதை, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கவிதை. இப்போ அண்மையில் நான் ஒரு இரவில் எழுதினார். அந்த கவிதை கூட வாசிக்கலாம். ஏன்னா ஏன் நான் மற்ற கவிதையை வாசிக்கிறேன்னா, நீங்க எழுதின கவிதைக்கும் மற்ற கவிதைகளுக்கு என்ன வேரியேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக வாசிக்கிறேன். உங்க கவிதையை சொல்றேன். உங்க கவிதை 2-3 கவிதை கடைசியில் வாசிச்சுட்டு முடிச்சிடுறேன். சரியா? லார்க்கோட அது பொலிட்டிக்கலான ஒரு போயம் தான் அந்த கவிதை. மூங்கில் மரம் ஏன் பாடவில்லை அப்படின்னு ஒரு கவிதை. அவர் சொன்னது எனக்கு ரொம்ப அந்த தாட் ரொம்ப பிடிச்சிருந்தது. லார்க் சொன்ன அந்த விஷயம். தண்ணீர் தேசம் தன் இருப்பை காவு கொடுத்திருந்தது. ஆனா எளிய சொற்கள்ல படிமங்களை வைப்பார். அதான் லார்க் பாஸ்டனுடைய சிறப்பான விஷயமா நான் பார்க்கிறேன். நிலங்களை சீரமைக்க 300 ஆண்டுகள், மூங்கில் மக்கியும் காகிதமாகின. டெல்டாவில் வளர்ந்த மூங்கில்களை காணவில்லை. காடுகளாக இருந்த மூங்கில் மரம் 12 ஆண்டுகளில் அரிசியில் மலர்ந்தன. 88 அரிசி ரகங்களில் இல்லாத சுவை வேறெங்கும் இல்லை. காகித பக்கங்களில் மூங்கிலிசை கேட்டுக்கொண்டிருக்கிறது. விரும்பிய பாடலை கேட்கும் இசையில் மூங்கில் பாடித்தான் சாகர். கலர் முடிச்சது பிரமாதமாக முடிச்சார். விரும்பிய பாடலை கேட்கும் இசையில் மூங்கில் பாடித்தான் சாகிறது. எனக்கு மூங்கில் மரம் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா அதனுடைய வடிவம், அந்த இலை, அதனுடைய அந்த இயற்கையோட அது நம்ம அந்த காட்சியை பார்க்கும்போது எனக்கு மூங்கில் மரம் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா மூங்கில் வச்சு நிறைய கவிதைகளை அந்த வார்த்தைகளை நான் பயன்படுத்தியிருக்கேன். அதாவது நவீன கவிதையில இது ஒரு புதிய சொல்லாடல் வழியை பெரிய பாய்ச்சலை பாரிசாகரன் நிறுத்தியிருக்கிறான்னு நம்ம உறுதியா சொல்ல முடியுது. கவிதையை விரைந்து வாய்ச்சு அந்த கவிதை தொகுப்பு நம்ம ஒரு வாசிப்புல எல்லாம் அதை படிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த தொகுப்பு. அதை நம்ம அதை வச்சிருந்து தான் அந்த புத்தகத்தை நம்ம படிக்க முடியும். ஆனாலும் இந்த விழாவுக்காக நான் அந்த புத்தகத்தை வேகமாக தான் படித்தேன். வேகமாக படித்ததில் எனக்கு பிடித்த சில கவிதைகளை வாசிக்கிறேன். கவிதை புரிய வேண்டுமா, கட்டாயம் கவிதை புரிய வேண்டுமா அப்படிலாம் நான் யோசிக்கிறேன். புரிந்து கொள்வதுதான் கவிதையா, கவிதை புரியவில்லை என்று சொல்வர்கள் ஏன் இருக்கிறார்கள் எனக்கு தோணும். கவிதை புரியல நிறைய பேர் சொல்றாங்க. கவிதையை படிச்சு ஏன் புரியணும்? கவிதை நவீன கவிதைனாலே நிறைய பேர் புத்தகங்களை வாங்குறது. எளிமையான புத்தகங்கள் கூட விற்க அதுக்கு விளம்பரம் செய்ய வேண்டியிருக்கு கவிதை புத்தகங்களுக்கு. ஆனால் நாவல் போட்டால் வித்துருது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. கவிஞர்கள்லாம் நாவல் எழுத தொடங்கிட்டாங்கன்னு அவரை சொல்றாங்க. நானும் எழுதுன்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். யாவனே ஆனோன்னா நிறைய அனுபவம் இருக்கு. எவனே அண்ணன்ட்டு சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு. காப்பி தோட்டம் தூங்குறாரு போல. இல்லை
தாலாட்டுற மாதிரி இருக்கும். அது அவரும் ஒரு நல்ல அனுபவசாலி. அதாவது வெளிநாடுகள்லாம் போய் சேல வியாபாரம் பண்ண அனுபவங்கள், காப்பி தோட்டத்தில வேலை செஞ்சிருக்காரு. அவரு ஒரு நாவல் எழுதணும்னு சொல்லியிருக்காரு. கவிஞர்கள் எல்லாம் நாவல் எழுத தொடங்கிட்டாங்க. நானும் எழுதணும்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் லார்ட் பாசன்ட்ட சொல்லியிருக்கேன். இந்த தடவ ஒரு கவிதை, ஒரு நாவல் எழுதிடலாம்னு. கவிதைக்காரன் எல்லாமே கூட எழுதிட்டாரு. நாவல், சிறுகதை எல்லாம். அவரு நல்ல ஒரு கவிஞர். ஆ இந்த இடத்துல அவரும் அமைதியா எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணியிருக்காரு. இன்னொன்னு விஸ்வம் சார பத்தி நெறைய சொல்லலாம். எனக்கும் அவருக்கும் நெருங்கிய நட்பு உண்டு. அ அவர் ஓவியங்கள ஒரு தடவ எங்கேயோ எக்ஸிபிட் பண்ணியிருக்கும்போது, அ அந்த பனிக்கட்டி சதுர சதுரமா வந்து ஒரு அவருடைய கலர் வந்து பயங்கரமா இருக்கும். லார்க் பாசனுடைய கலர் மாரி. புத்தக கண்காட்சியில லார்க் பாசனுடைய புக்க வாங்காட்டினா கூட அந்த அட்டைய பார்த்துட்டு போனவைங்க நெறைய பேர். நான் ஏன்னா உட்காந்து பார்த்தேன். அதேமாரி விஸ்வமுடைய ஓவியத்தையும் வந்து எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அவருடைய வண்ணம் வந்து பயங்கரமான ஒரு நம்ம டிஸ்டர்ப் பண்ணிரும். அப்ப டிஸ்டர்ப் பண்ணும்போது நான் அவருக்கு ஒரு கவிதை எழுதினேன். பனிச்சதுரங்கள், பனிக்கட்டி சதுரங்கள்னு ஒரு கவிதை எழுதினேன். அந்த கவிதை எவனுக்குமே புரியாது. ஆனா கொஞ்சம் சிக்கலா தான் இருக்கும். ஏன்னா அவரு அப்ஸ்ட்ராக்ட்டான பெயிண்டிங் பண்ணதுனால, நானும் அப்ஸ்ட்ராக்ட்டா தான் அத எழுதியிருந்தேன். உங்க கவிதை மாரி தான் அந்த கவிதைய நான் அப்போ எழுதியிருந்தேன். அது ஞாபகம் இல்ல. அந்த கவிதை என்கிட்ட இருக்கா என்னன்னு தெரியல. உங்ககிட்ட இருக்குமான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சேன்னு நெனைக்கிறேன் அந்த கவிதைய. ஆமா. அந்த மாரி நெறைய முக்கியமான அப்ஸ்ட்ராக்ட்டான போயட்ரி தான் இவருடைய போயட்ரி. பாரதிதாசனுடைய போயட்ரி அப்ஸ்ட்ராக்ட்டா தான் இருக்கு. ஒரு அப்ஸ்ட்ராக்ட் பெயிண்டிங் மாரி நான் கூட அப்ஸ்ட்ராக்ட்ட ட்ரை பண்ணணும்னு நெனச்சு நெறைய ட்ரை பண்ணியிருக்கேன். அதாவது பல வீட்ல இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் வச்சு, புத்தர் சிலையெல்லாம் வச்சு அப்ஸ்ட்ராக்ட்டா நெறைய ட்ரை பண்ணியிருக்கேன். இன்னும் நான் வந்து அது பிளாக் அண்ட் ஒயிட்ல பண்ணணும்னு எனக்கு விருப்பம் இருக்கு. அப்ஸ்ட்ராக்ட் ஃபோட்டோகிராஃபி பண்ணணும்னு ஆசை இருக்கு. அத நான் பண்றேன். அவருடைய சில கவிதைகள மட்டும் வாசிச்சுட்டு நான் நிறைவு பண்றேன். எனக்கு பிடித்த சில கவிதைகள். இந்த கவிதை ஞாபகம் இருந்தது. வாரிசாகரனுடைய கவிதை. ஏன்னா நான் ஊட்டிக்கு ஷூட்டிங் போயிருந்தேன் சார். அதனால அந்த கவிதை என்ன இம்ப்ரெஸ் பண்ணிருச்சுன்னு நினைக்கிறேன். 1 மாசம் நான் வந்து அஜயன் பாலாவுடைய படத்துல மேக்கிங் வீடியோ பண்ணியிருந்தேன். நீலகிரியின் இளவெயிலுக்கு இசை ஊதா நிறம். வாலிப பிராயத்தின் ஒரு சன செம்மறி துள்ளலுக்கு கனவின் கருவூலங்களை திறந்து வைத்திருக்கு. இந்த செம்மறி துள்ளலுக்குங்கிறது ரொம்ப அர்த்தம். அந்த இமேஜ் ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது வாலிப பிராயம் எல்லாருக்குமே அந்த முதல் காதல் வரும்போது நமக்குள்ள ஒரு பட்டர்ஃப்ளை பறக்குதுன்னு தான் சொல்லுவாங்க வயித்துக்குள்ள. அது நீங்க வந்து செம்மறி துள்ளல்னு அழகா அந்த காட்சி வந்து ரொம்ப விஷன் ரொம்பாம இருக்கு. பைபிள் அந்த வார்த்தை இல்லையா? ரொம்ப கரெக்டான வார்த்தைய பயன்படுத்தியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப அது பிடிச்சிருக்கு அந்த இமேஜ். பழையதொன்றின் திருப்தி பெற்று அந்த இத்து போடுறாரு. நம்மலாம் தீ தான் போடுவோம். ஒரு இத்து போட்டுருக்காரு. பழையதொன்றின் திருப்தி இத்து. பழையதொன்றின் திருப்தி பற்று கனிந்த முதிர் கன்னியே வெற்றிலை செல்லம் பாரிக்கும் பெருந்தன சிவப்பே. நல்லா இருக்கு. பியூட்டிஃபுல்லா இருக்கு. அதாவது ஒரு பெண்ண வந்து இவ்வளோ அழகா ரொம்ப நல்லா சொல்லியிருக்கீங்க நண்பா. ரொம்ப அற்புதமா இருக்கு. நூலலைக்கான தருணத்துக்காக அகிலமெங்கும் அடர்நெசவு செய்து வாழ்கிறோம். எனக்கு ரொம்ப மனதுக்கு நெருக்கமான அது ஒரு கவிதையா இருந்தது. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் ஒரே ஒரு கவிதை. கவிதையை வாய்ச்சி முடிஞ்சா கை தட்டுங்க. அப்பதானே கவிஞர் உற்சாகமா அடுத்த கவிதை எழுதுவார். நாங்களாம் எங்களே உற்சாகப்படுத்திட்டு எழுதிடுவோம் இரவு நேரங்களில். நான் வாசிக்க வேண்டிய கதையில இவர் வாய்ச்சிட்டாரு. ஆகாசமூர்த்தி. நான் எதாவது செலக்ட் பண்ணா அவர் அதை தேர்ந்தெடுத்துக்காரு. ஆச்சரியமா தான் இருந்தது. அது ஏன்னா அது எளிமை தான் நினைக்கிறேன். இந்த சொல் எண்ணப்படுவது அந்த கவிதை சொன்னீங்க, அது நானும் எடுத்துதான் வச்சுருந்தேன். அப்புறம் அந்த பின்மதியம் அந்த அதுக்கு ஒரு பாடல் சொன்னார். அந்த பாடல் கேட்கும்போது அவர் எழுதணும். என்ன பாட்டுங்க? போல நெஞ்சே பாட்டு. எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அந்த பாடல் அவர் வந்து கேட்கும்போது அந்த அந்த அனுபவத்தில் எழுதப்பட்ட அந்த கவிதை தான்.
பாடுங்க அவசியம். அந்த பாட்டை கூட பாடுங்க. பின்மதியத்தின் நிழல்களில் நனைந்து ஒளிப்பது கூடத்திற்கு வந்திருந்தார். அண்ணன் எழுதுற மாதிரி இருக்கு. எவனி அண்ணன் அண்ணன் கவிதை ஒன்று படிச்சிடும். அவர் தூக்கத்துல இருந்து அப்பதான் எந்திரிப்பாரு. காதோரங்களில் நரை பாந்தமான மூக்கு கண்ணாடி, ஜென்ம ஜென்மங்களுக்குமான பாடல் ஒன்று பதிவாகிறது. பின்மதிய நிழல்களின் பாந்தமான ஸ்வரஸ்வரூபம், அகத்திக்கீரையின் கரும்பச்சை நிறமிட்டு. நான் எப்படிங்க எழுதுறீங்க இதெல்லாம்? யோசிக்கவே முடியல. சற்றே தெற்று பல்லுள்ள தேவதைகள் போன்ற இடையிசை. இதெல்லாம் நிச்சயமா எங்களால் என்னெல்லாம் எழுத முடியாது. ஒத்துக்கிறேன். சூப்பரா. அவளின் மௌனத்தில் துவங்கி அவளது மௌனத்தில் முடிகிறதான பாடம். இந்த கவிதை நான் ஃபேஸ்புக்ல போட்டு ஒரு பொண்ணு தம்மடிக்கிற மாதிரி போட்டோ போடுங்க. இது அது மாதிரி எனக்கு போட தோணுச்சு. அந்த கவிதையை படிச்சோன்னே நிறைய பேர் அந்த கவிதையை வந்து பாராட்டி போட்டுருந்தாங்க, பின்னூட்டம். நீங்க சீரியல் பொம்பளை சீரியல் பார்த்தது இல்லையா? சிங்கப்பூர் போனீங்கன்னா நீங்க போயிருக்கீங்க. சிங்கப்பூர் பூரா கூட்டம் கூட உங்களை பிரச்சனை தம்மடிக்குது. ஓகே, வருவோம். உங்க கவிதை ஒண்ணு படிச்சிடலாம். உங்க தூக்கத்துல இருந்து எழுப்பி விட்டுறேன். எவனியா என்ன கவிதையை படிச்சிடலாம். இன்றைய அவரு ஜெகதீஷ் நடராஜன் இப்ப கமெண்ட் போட்டிருந்தாரு, சிறப்புரை ஆற்றுங்க, அதை பத்தி என்னென்ன பேசணும்னு ஒரு லிஸ்ட் வேற போட்டிருக்காரு. வரல அவரு ஜெகதீஷ் நடராஜன். ஓகே, இதுதான் சினிமாவா எடுத்தது. அங்காடி தெரு சினிமாவுடைய இந்த கண்டென்ட் வந்து அண்ணன் கவிதையில இருந்தா எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அது பிரச்சனை ஓடிச்சாச்சு. இந்த கவிதை தான் படிக்க போறேன். அங்காடி தெரு, ரங்கநாதன் ஸ்ட்ரீட், 9 கிலோ. மிகுந்த ஒரு வணிக வீதியில் நாம் ஏன் நுழைகிறோம்? கையில் ஒரு துளியளவு கூட பணம் இல்லாமல், மேலும் தரமான ஆடை அணிந்த கோதுமை நிற பெண். இதுதான் அண்ணனுடைய லாங்குவேஜ், அப்படிதான் அந்த ஊமைப்படுத்துறாரு. மேலும் தரமான ஆடை அணிந்த கோதுமை நிற பெண்கள் என்ன வாங்குகிறார்கள்? அவர்களின் சோழியை யார் இப்படி தைப்பது? இதெல்லாம் கவனிச்சுக்காரு. நமது கையில் மாட்டப்பட்ட ரிமோட் கவரை மறுத்து புன்னையுடன் திருப்பி அளிக்கின்றோம். அதை ஸ்ட்ரீட்ல நடக்கிறது புறம் அப்படியே விஷுவலா எழுதியிருக்கிறாரு. நம்மிடம் பணம் இல்லை என்பதை ஒருவரும் அனுமானிக்கவில்லை. இல்லை என்றால் அந்த நறுமண திரவியக்காரன் நம் கழுத்தில் ஒரு துளியை தடவுவான். காசு பர்ஸ் இருக்கும், காசு உள்ள இருக்காது. ஆனால் நம்மகிட்ட அவன் இருக்கதா நினைச்சு நம்மகிட்ட வந்து அந்த சென்ட் பாட்டில் வச்சு கையில தேய்ச்சி விடுவேன், இல்லை கழுத்துல தேய்ச்சி மோந்து வரையாது. அது அட்ராக்ட் பண்ணி விற்கிறதுக்கான ஒரு இவருடைய முக்கியமான கவிதை தொகுப்பு திருடர்களின் சந்தை, அண்ணனுடைய தொகுப்பு. அதுக்கெல்லாம் வந்து அன்னைக்கே பெரிய விருது கொடுத்துருக்கணும். அண்ணனுக்கு வந்து என்னுடைய விருப்பம் என்னன்னா, யவனியானுக்கு மிகச்சிறந்த விருது வந்து இந்த தமிழ் சமூகம், நிச்சயமா தமிழ்நாடு அரசாங்கமும் தமிழ் சமூகமும் அவருக்கு கொடுக்கணும், பெருமைப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். போன வருஷம் ஒரு விருது வாங்கினாரு. அது மாதிரி நிறைய விருதுகள் அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். விளம்பர பலகைகள் ஞானில் கண் சிமிட்டுகின்றன. முகவர்களோ தோலை தொட்டு நம்மை திசை திருப்புகிறார்கள். நெருக்கும் கூட்டத்திற்கிடையே அக்குளில் திணிக்கப்படும் விலைப்பட்டியல்களை இடுக்கிக் கொள்கிறோம். நம்மை தடுமாறி விளைவைக்க முயன்றது ஒரு அச்சில் வார்க்கப்பட்டு மலை போல் குவிந்திருக்கும் பிளாஸ்டிக் போனிகள் தான். இப்போது அந்த சிறிய சப்பாத்தி சுடும் இயந்திரத்தை உற்று பார்த்துவிட்டு ஒரு ரயில் நிலைய முகப்பில் வெளியேறும் பாதையில் நடந்து கொண்டிருக்கிறோம். நம்மிடம் ஒரு சிறிய சீப்பும் எளிதில் உடைந்து விடக்கூடிய ஒரு பேனாவும், கவிங்கிட்டாதான் இருக்கும்னா உடைந்து விடக்கூடிய ஒரு பேனாவும் சில இலவச கூப்பன்களோடு மெல்லிய நறுமணமும் வீசுகிறது. எதிர்த்துங்கன்னா மிக அற்புதமான ஒரு கவிதை. இதுதான் வந்து அங்காடி தெருன்னு சொல்லி நம்ம வசந்தபாலன் அவர்கள், அதுக்கப்புறம் அவர் ஃபோன் பண்ணி உங்க நன்றி கூட போடலைன்னு சொல்லி அப்புறம் அது பிரச்சனையாகி அதுக்கப்புறம் நன்றி போட்டாரா என்னன்னு எனக்கு தெரியல, பேசினாருன்னு நினைக்கிறேன். அதனால இன்றைய இலக்கிய சூழல் எப்படி இருக்கு அப்படிங்கிறது மாதிரி அதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன்.
அது ஜெகதீஷ் நடராஜன் கேட்டு கொண்டு தூக்கினாங்க. அதாவது 10 கிலோ 15 கிலோக்கெல்லாம் கவிதை தொகுப்பு வந்துருச்சு இப்பலாம். அதெல்லாம் என்னன்னு எனக்கு சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கிடையில வந்து லார்ட் பாஸ்டன் நிறைய கவிஞரோட என்னுடைய கவிதை தொகுப்பு கூட சின்ன சின்ன புத்தகங்களா அழகா வடிவமைச்சு போட்டிருக்காரு. நான் இந்த புத்தகம் போட்டு அது விற்கலைனாலும் பரவாயில்ல, நல்ல கவிதை தொகுப்பு நான் போடுவேன்னு பிடிவாதமா போடக்கூடிய லார்ட் பாஸ்டன் வந்து நம்ம பாராட்டுகளை தெரிவிக்கிறோம். மிக ஒரு அதாவது அவர் உணர்ந்து செய்யறாரு ஒரு விஷயத்த வந்து லார்ட் பாஸ்டன் வேரல் பதிப்பகத்தை வந்து மிக பொறுமையாக நிதானமாக படைப்புகளை அலசி ஆராய்ந்து ஒரு புத்தகத்தை அவர் கொண்டு வராரு. தனக்கு நெருக்கமான படைப்புகளை கொண்டு வரும்போது அது விற்கட்டாலும் பரவாயில்லன்னு நினைக்கக்கூடிய அந்த மனநிலை முக்கியமானது. ஆனா நிறைய கவிதை தொகுப்புகள் வருது. எத்தனையோ பேர் கவிதைகள் எழுதுறாங்க. அவங்களெல்லாம் நம்ம வரவேற்கலாம். பட் கவிதைகள் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. கவிதை விற்கிறது ரொம்ப குறைவு தான். நான் வந்து 34 வருடமா கவிதை பயணம் அண்ணன் கூட சேர்ந்து பயணம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இப்ப லார்ட் பாஸ்டன் பாரிசாரகன் வந்து எவ்வளோ நாளா எழுதுறாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா நிறைய 400, 1000 கவிதைகளுக்கு மேல எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமா. 1000 கவிதை 1000ஆ? 1000 கவிதைலாம் போட்டா நாங்கலாம் வந்து கிலோ கிலோ கணக்காயிரும் நம்ம. கிலோ கணக்குலாம் கிராம் கணக்குல தான் கவிதை போடணும். கிலோ கணக்குலாம் தேவையில்லை. அதனால வந்து கவிதை தொகுப்புகள் எல்லாரும் எழுதுங்க, புத்தகம் கொண்டு வாங்க. அதெல்லாம் சிறப்பான ஒரு விஷயம் தான். ஆனா ரொம்ப பெரிய பெரிய தொகுப்பா போட்டு எங்களெல்லாம் திணறடிக்க வேண்டாம். ஏன்னா வாங்குறதுக்கு வந்து இப்ப சில பேர் வாங்குறதுக்கு ஆள் வச்சு அவங்களே வாங்கிக்கிறாங்க. புத்தகம் போட்டு விற்கலாம்டா, ஆளுக்கு 5 புத்தகம் வாங்கணும் காசு கொடுத்து அனுப்புறோம்னு இருக்காங்க. இந்த மாதிரி சூழலும் இங்கே இருக்கு. போய் வாங்கிட்டாங்கடா புக்கு வித்துன்னு சொல்லிக்கலாம் அந்த மாதிரி ஒரு பாலிடிக்ஸும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இதுக்கிடையில வந்து எதிர்காலத்துல வந்து இலக்கியம் எப்படி இருக்குன்னுலாம் தெரியாது. ஏன்னா இப்போ வந்து பிஓடி அது இதுன்னு வந்துருச்சு. ஆளுக்கு 5 புக்கு போட்டுக்கிறாங்க, 10 புக்கு போட்டுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவனே பதிப்பு பேர் வச்சுக்கிறாங்க. இப்பெல்லாம் நடக்குது. அதனால வந்து நல்ல கவிதைகளை, நல்ல படைப்புகளை நம்ம எப்போதுமே வரவேற்போம். நல்ல இலக்கியம் தமிழில் வர வேண்டும். எல்லோரும் நல்ல இலக்கியங்களை படைப்பதற்கு முயற்சி செய்வோம். இந்த புத்தகத்தை கொண்டு வந்த வேரல் பதிப்பகத்திற்கு அம்பிகா அவர்களுக்கும், அது சிறந்த முறையில் வடிவமைத்து தயாரித்து கொண்டிருக்கும் கவிஞர், சிறந்த லேஅவுட் ஆர்டிஸ்ட் லார்ட் பாஸ்டன் அவர்களுக்கும், சுருதி டிவி கபிலன், இன்னொரு பேர் சுரேஷ் தானே, சுரேஷ் அவர்களுக்கும் நன்றி. வந்திருக்கும் என்னுடைய நண்பர்கள் சித்தார்த்தன் பாரதி, கவிதை கவிஞர், எழுத்தாளர், கவிதைக்காரர் இளங்கோ, ஓவியர் விஸ்வம் அவர்கள், பொன்சுதா வந்திருக்காரு. மகளோட வந்திருக்கீங்களோ? நன்றி பொன்சுதா. அவருடைய இப்போ 50 மலையாள திரைப்படங்களுடைய ஒரு திரைக்கதை புத்தகம் வந்திருக்கிறது. அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். என் பேச்சை பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான